वृत्तिर्मनसि मम साजायतां संस्मृतिस्ते यो यो जल्पस्य भवतु विभो नाम संकीर्तनन्ते श्रुतिमपरे स्मृतिमपरे भारतमपरे भजन्तु भवभीताः अहमिह नन्दं वन्दे यस्य अळिन्दे परं ब्रह्म. சில பேர் பாரதத்தை ஸ்ருதிமபரே ஸ்மிருதிமபரே வேதத்தை கொண்டாடுறா, தர்மசாஸ்திரத்தை கொண்டாடுறா, இன்னும் அவனை சேவிக்கிறா இவனை சேவிக்கிறா, எல்லாரும் என்னென்னமோ பண்ணிட்டுருக்கா. நான் யாரையும் சேவிக்க போகிறதில்ல. நான் யாரை சேவிக்க போகிறேன்னு தெரியுமா? அகமிக நந்தம் வந்தே நந்தகோபுரை சேவிக்க போகிறேன்னு. சுவாமி நந்தகோபுருக்கு என்ன அவ்வளோ பெருமை? எஸ்ய அழிந்தே பரம்பிரம்மா. எவனொருவன் எச்சில் முழுகிற இடத்துல பரம்பொருளே தவழ்ந்து விளையாடி தோன்றும். நந்தகோபுர் எச்சல், அதாவது அந்த காலத்தில் அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பா. என்னத்தை சொல்கிறது, எல்லாமே இப்போ மாறி போயிடுது. வீடுன்னா உள்ளே வந்து வரப்பொழுது இப்போ கொஞ்சம் அது இதெல்லாம் பார்த்தீங்களான்னு தெரியும். இந்த காரக்குடிகளில் வீடுன்னு காணிப்பான். ஏதாவது அதுக்குன்னு ஒரு 2-3 வீடு மாத்திரம் சினிமா எடுக்கிறதுக்காவது வச்சுருப்பா. அவ்வளோதான் சொல்லணும். இப்போ அப்படி தான் ஆகிப்போச்சு அடையாளத்துக்கு. அப்போ அதில் என்னென்னா, வீடு உள்ளே வந்த உடனே நடுவில் மாத்திரம் நான் நன்னா கம்பம் வச்சுருக்கோம், நடுவில் பள்ளமாக இருக்கும். அதுக்குத்தான் அழிந்தம்னு பேர் அந்த இடத்துக்கு. தமிழில் தீராங்கின்னு சொல்லுவாளாம் அந்த இடத்த. என்னென்னா வரவா என்ன வந்துட்டு ஆற்றுள்ள வந்து அங்கே காலை அலம்பிப்பாள், மறுபடியும் ஒரு படி மேலே ஏறி அப்படி சுற்றி போவாள். அந்த மாதிரி நடுவில் பள்ளமாக இருக்கும் கொஞ்சம், மீதி இடம்லாம் ஒசரமாக இருக்கும். அப்படி ஒரு கட்டடம் இருக்குது. முத்தம்னு சொல்கிறா. முத்தம், அந்த முத்தத்தில் தான் தவழ்ந்தான் கண்ணன். நந்தகோபுர் எச்சல் உமிழற முத்தத்தில் பரம்பொருள் தவழ்ந்ததுன்னு சொன்னால் நந்தகோபுருக்கு எவ்வளவு பெருமை பாருங்கள். அவரை நாயகனாய் நின்ற நந்தகோபன் என்ன அவனை சொல்லி, நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. அப்படிப்பட்ட கண்ணனை காப்பவன் நந்தகோபன். இப்போ நந்தகோபனுடைய கோயிலையும் நீ காப்பாற்றுற அப்படின்னா உனக்கு எவ்வளவு பெருமை. என்ன அவனிடத்தில் சொல்கிறாளாம், கோயில் காப்பான்னு சொல்கிறாளாம். இன்னொன்றும் கூட சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, நாயகனாய் நின்றான்றது நந்தகோபனை சொல்லலை, அந்த கோயில் காப்பானை சொல்லுகிறது. இந்த விசேஷ வாக்கியங்கள் தமிழில் மட்டும் எப்படி சொல்கிறதுன்னு சொல்ல முடியாது, எதை சொல்கிறதுன்னு நிர்ணயமாக. இப்போ நாயகனாய் நின்ற கோயில் காப்பானா, இல்லை நாயகனாய் நின்ற நந்தகோபன் அவனுடைய கோயில் காப்பானா என்றால் ரெண்டுமே சொல்லலாம். நந்தகோபருக்கு விசேஷணமாக நாயகன்னு சொல்லலாம், அந்த கோயில் காப்பானுக்கு விசேஷணமாக நாயகன்னு சொல்லலாம். ஒரு கோயில் காப்பான் அவன்தான் இப்பொழுது நாயகன். என்ன காரணம்னு கேட்டால், அவன் விட்டால் தான் உள்ளே போக முடியும். உள்ளே இருக்கிறவன் தான் உண்மையான நாயகன். ஆனால் இப்போ இவன் தயவு வேணுமே, அதனால் இவனை போய் நாயகனாய் நின்றா கொண்டாடுறாளாம். ரொம்ப நாளைக்கு முன்னால் எனக்கே நடந்தது. ரொம்ப பெரியவர், ரொம்ப பெரிய பதவியில் இருந்தார். அவர் ஒரு நாள் எங்கள் காத்துக்கு வாங்கலேன்னு சொல்லிவிட்டார். சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். இன்னொரு எனக்கு அப்போ தெரியாது இந்த விஷயம்லாம். போன உடனே வாசல்லையே ஒரு செக்யூரிட்டி நின்றுட்டுருக்கான். யார் தான் உள்ளெல்லாம் விட முடியாது. இல்லை அவர் வர சொன்னார்ப்பா. என்ன அவர் வர சொல்லி தானே அவர் சொல்லுவார். அப்படி தான் பார்க்குற வாழெல்லாம் வான்னு சொல்லிவிடுவார் அவர். அதுக்காக நீங்கள் உடனே புறப்பட்டு வந்துடுறதா, அப்பாயின்மெண்ட் இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதான்னு ஒரே தொலைச்சி எடுத்துட்டாங்க. சரி இப்போ என்ன சொல்கிற, பார்க்க முடியுமா முடியாதா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். என்ன அநியாயம்னா, வெயிட் பண்ணுறதுக்கு விசிட்டிங் ரூம் கூட கிடையாது, கேட்டுக்கு வெளியில் நிற்க வச்சுட்டோம். உடனே என்ன பண்ணேன், என்னுடைய கார்டை கொடுத்து நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுன்னு சொன்னேன். அப்புறம் அவரும் உள்ளேருந்து 10 நிமிஷம் கழிச்சு தான் வந்தார். வந்துட்டு வெளியில், அடடா நீங்களா நிற்கிறீங்க, ஏடா இவரை போய் நிறுத்துற, அவர் உள்ள விட வேணுமா? அது கூட நிஜமாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை யாராக இருந்தாலும் நிறுத்தி வைன்னு சொல்லிட்டு போகிறோம், நமக்கு என்ன தெரியும். அப்புறம் எனக்கு ரொம்ப இதுவாட்டம் உபச்சரிக்கிறேன். அந்த சமயத்தில் நம்மளுக்கு யாருன்னா, அவர் கூட நாயகன் இல்லை, இவன் தான் நாயகன். நான் இவன் தயவில் தானே உள்ளே போகணும் நம்ம. அதனால் வேறு வழி இல்லை. இப்போ நேற்றைய தினம் சொல்ல போகிறான் மேலே பாசுரத்தில், அவன் என்னவா இருந்தான், இப்போ உங்கள்கிட்ட கெஞ்ச வேண்டியது அப்படின்னு அவனை நாயகனாய் நின்ற கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே. கொடித்தோன்றும் தோரண வாசல்ன்ற கொடி கட்டி வச்சுருக்கானா. வியாக்கியானத்தில் ரொம்ப ரசமாக அர்த்தம் சொல்கிறார். ஏன் கொடி கட்டி வச்சுருக்கான்னா,
விடியற்கார்த்தால் எல்லாரும் கண்ணனுடைய கிரகம் எதுன்னு தேடிட்டு வர பொழுது அவளுக்கு கொடியை பார்த்த உடனே ஒரு ஆசுவாசம் ஏற்படணும். இதுதான் கிட்டக்க வந்துட்டோம் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு இது சாந்தி ஏற்படணுமா. அதுக்காக கிரகத்தில் கொடி கட்டி வச்சுருக்கான்ற. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். தண்ணீர் பந்தல் வைப்பாரை போலேன். ரொம்ப தூரத்தில் தண்ணீர் பந்தல் இருக்கும், ஆனால் மேலே ஒரு வெள்ளை கொடி கட்டி வச்சுருப்பா. ரொம்ப தாகமாக இருக்கும் அவனுக்கு. ஐயோ இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு வரப்பொழுது தூரத்தில் அந்த கொடி தெரிஞ்சதுனாலே பாதி தாகம் தீர்ந்து போயிடும். கொடியை பார்க்கச்சியே தாகம் தீர்ந்து போயிடும். இப்போல்லாம் தண்ணீர் பந்தல் ஏது எல்லாம் கடையில் பாட்டில் விலைக்கு விற்க ஆரம்பிச்ச ஒருபாடு தண்ணீர் பந்தல் வைக்கிறாளான்னு தெரில. மயிலாப்பூரில் முன்னெல்லாம் நிறைய வைப்பா தண்ணீர் பந்தல், இப்போ வைக்கிறாளான்னு தெரில. இப்போ நாம் இப்படி சொல்லலாம், நான் பெட்ரோல் பங்குக்கு ஒன்று இருக்கும், பெட்ரோல் ஆகி போச்சுன்னு காரை விரட்டின்னு போயிட்டுருக்கோம். அப்போ தூரம் ஒன்று தெரிஞ்சுதுன்னா அப்பா பக்கத்தில் பங்க் இருக்குதுன்னு கொஞ்சம் ஒரு சாந்தி ஏற்படுறது. அப்புறம் அங்கே போன உடனே பெட்ரோல் இல்லைன்னு அவன் அப்போ தான் தெரியும் நமக்கு. இந்த மாதிரி கொடி கட்டி வைக்கிறது எதுக்குன்னா இருளிலே இவர்கள் திண்டாடாமல் இருப்பதற்காக. கொடி தோன்றும் தோரணவாசல் அதை காப்பானே. முதலியே சொன்ன மாதிரி ரெண்டும் ஒத்தனையே என்று கொள்றதாகவும் சொல்லலாம். கோயில் காப்பான் வேறு, வாசல் காப்பான் வேறுன்னு கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ரெண்டும் ஒத்தந்தான்னு சொல்லலாம், இல்லை வெவ்வேறுன்னு சொன்னாலும் தவறொன்றும் இல்லை. மணிக்கதவன் தாழ்த்திரவாய், கதவை தர அப்படின்னு அவளை போய் சொன்னாலாம். உடனே அவன் பெரிய பிரளயமாக அந்த இடத்துல வாக்குவாதம் நடந்தது. என்ன சொல்லிட்டான், என்ன கதவை தரான்னு என்னமோ கட்டளை இடுகிறீர்கள், கதவை வெறுமை வரவாளுக்கெல்லாம் திறந்து விடுறதுக்கு நான் எதுக்கு, ஒரு காவல்காரன் எதுக்கு, யாரையும் விடக்கூடாதுன்றதுக்கு தான் என்ன வச்சுருக்கான். இந்த காவல்காரனுடைய டியூட்டி என்ன, யாரையும் உள்ளே விடாது இருக்கிறது தான். எல்லாரையும் விடுறதா இருந்தால் காவல்காரனே வேணாம், கதவையே திறந்து வச்சுடலாமே. ஆனால் என்ன நடுராத்திரியில் என்ன ஹிம்சை பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டான். இல்லைப்பா அவன் தான் எங்களை வர சொல்லியிருக்கான் அப்படின்னா. இது என்ன அயோத்தியை என்று நினைத்தீர்களா, இது என்ன அரண்மனை என்று நினைத்தீர்களா, இது என்ன ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரா, இது என்ன ராமாவதாரன்னு நினைத்தீர்களா, நீங்கள் என்ன அயோத்தியாவாசி ஜனங்கள் என்று நினைத்து கொண்டு விட்டீர்களா, இது கிருஷ்ணாவதாரம். எழும் பூண்டெல்லாம் அசுர பூண்டு, யாரையும் நம்ப முடியாது. அதாவது என்ன விஷயம்னா பட்டர் சாதிபுரம் ராமாவதாரத்தில் எல்லாம் நன்னா இருந்தது, சௌக்கியமாக இருந்தது. என்னன்னா தகப்பன் சம்பராந்தகன் பெரிய வீரன், இங்கே தகப்பன் சாது விருத்தன் ரொம்ப சாது கழவன் நந்தகோபர். அங்கே ஊர் அயோத்தியை, இது மதுரா நகரத்திற்கு அணித்தான ஒரு கிராமம், குக்கிராமம். இது திருவாய்ப்பாடி. நிறைய சொல்லிட்டு வரார் இந்த மாதிரி. கடைசியில் என்ன சொல்கிறா தெரியுமா, பிள்ளைகள் தாங்கள் வழியே போய் வழியே வருமவர்கள். ராமாவதாரத்தில் பெரியவா சொன்னதை கேட்கிற பசங்கள் ஒன்றும் தீம்பில் போகவே மாட்டான். ஆனால் இங்கே கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி இல்லையே. தொட்ட இடமெல்லாம் விஷப்பூச்சியான்னா இருக்குது. தாயாய் வந்த பேய், வண்டியில் ஒரு பேய், குதிரையில் ஒரு பேய், கொக்குல ஒரு பேய், எல்லாம் எல்லாத்துலேயும் பேயாக இருக்கிற பொழுது யாரை நம்புறது யாரை நம்ப முடியாது, தெரியாது. அதனால் இதெல்லாம் ராமாவதாரத்தில் வேணா அனுமதி பண்ணலாமே தவிர இங்கே கிருஷ்ணாவதாரத்தில் இப்படியெல்லாம் அனுமதியே பண்ண முடியாது, விட முடியாதுன்றான். என்ன நினைத்தீர்கள் நீங்கள் என்ன சொன்னானா. உடனே வா சொன்னாலாம், அப்பா நாங்களெல்லாம் யார், ஆயர்னு சொன்னாலாம். ஆயர்கள் கண்ணனுடைய அதே குலத்தை சேர்ந்தவர்கள், எங்களால் அவனுக்கு என்ன ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னான். ஆமாம் ஆமாம், இப்படித்தான் ஒரு பூத்தனைன்னு ஒரு ராட்சசி, ஒரு அசுர பெண், அவள் கூட ஆய்ச்சி வேஷத்தில் தான் வந்தாள் இல்லையா, தாயினுடைய வேஷத்தில் வந்தாலும் இல்லையோ. அதனால் ஆயர் என்பதை வச்சு உங்களை நம்ப முடியாது அப்படின்னு நானும். உடனே சொன்னாள், சிறுமியரோம் எங்களுடைய பருவத்தை பார், அவள் பூத்தனையாவது வயசில் பெரியவள், நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைகள், நாங்கள் என்ன தீங்கு பண்ண முடியும் அப்படின்னா. அது பருவத்தை வச்சும் பார்க்க முடியாது. வத்சாசுரன்னு ஒருத்தன் கன்றினுடைய வடிவில் வந்தான் கண்ணனை கொல்ல வேணும் என்று. அதனால் அது சின்ன பருவம்தான், கண்ணுக்குட்டி என்ன பண்ணிடும்னு நினச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், கடைசியில் பெரிய ஆபத்தாக வந்ததோ இல்லையோ. அதனால் யாரையும் உள்ள விடுறதா இல்லை. ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். அரைபறைன்ற சப்தம்
வியாக்கியானத்தில் காட்டிருக்கிறது என்னென்னா அந்த பறைனா சப்தம்தான். ஆனால் நென்னலே வாய் நேர்ந்தான்னா நேற்றே எங்களுக்கு அவன் கொடுக்கிறேன்னு சொல்லி வைத்திருக்கிறான் என்று சொல்கிறார். இப்போதான் ஏதோ ஒரு கட்டுரை படித்தேன், யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கா, அரை பறை அப்படின்னாக்கா ரகசியம்னு அர்த்தமாகுது. அரைபறை அன்ன கயவர் அப்படின்னு திருக்குறளில் அவர் ரகசியத்தை வெளியிட்டால் அது எவ்வளவு பிழையோ அதுபோல் திருடு இந்த கயவர்கள் செயல்களெல்லாம் பிழை என்று காட்டியிருக்காராம். அதனால் அரைபறை என்னால் ரகசியம். அந்த ரகசியத்தை வெளியிட்டவன் கண்ணன். என்னால் எங்கே வெளியிட்டான்னா அவன் வெளியிட்ட ரகசியம்தான் சரமஸ்லோகம். என்ன இதை இப்படியெல்லாம் விளக்கி ஒரு மாதிரி ரொம்ப அழகாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அதில் விஷயம் என்ன தெரியுமோ, அதே அர்த்தத்தை நம்மாழ்வார் காட்டுகிறார். வார்த்தையறிபவர் மாயவர்காளன்றியாவரும் என்று கண்ணனுடைய சரம ஸ்லோகத்தை வார்த்தைன்னு சொல்கிறார். அதுதான் இந்த இடத்துல அரைபறைன்னு சொல்லப்படுகிறது என்றும் கொள்ளலாம், இப்படியும் ஒரு அர்த்தம். ஆனால் இங்கே நோன்பு நோக்கிறவாளுக்கு என்ன தெரியுமோ, உள்ளுக்குள்ளே அரை பறை, அரையக்கூடிய பறைன்னா என்ன, இந்த தப்பட்டை. அது நோன்பில் என்ன பண்ணுவான்னு தான் தெரியல. ஆனால் நோன்புன்னு சொல்கிறாளே தவிர இந்த தப்பட்டையை வச்சுன்னு என்ன பண்ண போகிறான். எத்தனை பாட்டில் 10 பாட்டில் பறை வருகிறது. ஒரு காலுக்கு 9 கால் என்று சொன்ன மாதிரி 10 பாட்டில் பறை சொல்லி வச்சிருக்கோம். பறை 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 நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று ஆரம்பித்தவள் இறைவாணி தாராய் பறை என்கிற வரைக்கும் 9 தடவை பறையை கேட்டான். சரி, இந்த பறைன்னு கொடுக்க வந்தா, இந்த பறை எங்களுக்கு வேண்டாம், உனக்கே நாம் ஆட்செய்வோன்னு சொல்லி முடித்தான். அங்கே பறை கொண்ட வார்த்தைன்னு அந்த திருப்பாவியை தலை கட்டினாள் என்று பார்க்கிற பொழுதோ பறை என்கிற சொல்லுக்கு மேலெழுந்த வாரியாக பார்த்தால் அந்த வாத்திய விசேஷம் அதுதான் அர்த்தம். ஆனால் ஆழ்ந்து பார்த்தால் அது பகவானுக்கு செய்கிற தொண்டு என்று அதுதான் அர்த்தம் என்று அப்படி கிடைக்கிறது. இந்த இடத்துல அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்தான், நேற்றே எங்களுக்கு சொல்லி வச்சிருக்கானோ, நான் உங்களுக்கு அரை பறை அறையக்கூடிய பறையை விடியற்காலில் தருகிறேன், நீங்கள் வாருங்கள், விடியற்கால என்னுடைய கிரகத்துக்கு வாருங்கள், நான் உனக்கு கொடுக்குறேன்னு நென்னலேன்ற இந்த நேத்தே சொல்லியிருக்கேன். இதில் கூட பாருங்கள் ஒரு ஏவகாரம். நென்னல் வாய் நேர்ந்தான்னா போகிறாதா, நென்னலே வாய் நேர்ந்தான். இந்த திருப்பாவையில் மொத்தம் எத்தனை ஏகாரம் இருக்குதுன்னு எண்ணணும் உட்காண்டு. நாராயணனே நமக்கே எத்தனை இடத்துல பார்த்தோம், உந்தன்னோடு உறவேல் நமக்கு, எத்தனை இடங்களில் பார்த்தாலும் சூடகமே தோல்வளையே தோடு அந்த பாசனாட்டம் சாலப்பெரும் பறையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே ஏவகாரம் வந்துட்டே இருக்கும். அதில் இங்கே நென்னலே வாய் நேர்ந்தான், நேத்தே சொன்னானவன் அப்படின்னு சொன்னதில் என்ன சுவாரஸ்யம் காட்டுறாரு தெரியுமோ வியாக்கியானத்தில். அடடா, அந்த நேற்றும் ஒரு நேற்றே, இன்றைக்கும் ஒரு தினமே, என்ன இப்படி இருக்குது, ஒரு நிமிஷத்தில் அப்படியே தலைகீழாக மாறி போயிடுத்துப்பார். என்ன சொன்னாலாம், நேற்று கண்ணபிரான் எங்கள் காலடியில் விழுந்து கிடந்தான், இன்றைக்கி நாங்கள் உன் காலடியில் விழுந்து கிடக்கிறோம், எங்கள் தலை விதியை பார் அப்படின்னு சொல்கிறாளாம். நென்னலே வாய் நேர்ந்தான் அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் என்று சொன்ன உடனே அண்ணா என்னன்னா அரைபறை அவ்வளவுதானே, இந்த பறைக்கு அவர் எழுந்து வரணுமன்னா நானே கொடுத்து விட்றேன், பறை தானே வேணும் உங்களுக்கு, இந்த பெரிய பறை வச்சுருக்கேன், வேண்டிய பறை எடுத்துங்கோ. அப்படி இல்லைப்பா, அவன் தானே தருவதா, தன் கையால் தருவதாக சொல்லியிருக்கிறான் என்று சொன்னாலும். சரி, இருந்தாலும் உங்களை உள்ள விடணும்னா பாவசோதனை பண்ணணும். சரி, விடுறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணணும், உள்ள வெறுமை விட்டுவிடக்கூடாது இல்லையா. இது இது மெட்டல் டிடெக்டர் தேகத்துக்கு வைக்கிறது இல்லை, இவன் ஆத்மாவுக்கு வைக்கிறான். ஆத்மாவுக்கு மெட்டல் டிடெக்டர் வைக்கிறதுனா என்ன அர்த்தம், ஆத்மா சுத்தமாக இருக்கா, நல்ல சுத்தமான ஆத்மாவா, எம்பெருமானுக்கு எந்த தீங்கையும் விளைவிக்காத ஆத்மாவா என்ன பார்க்கிறான். உடனே சொல்கிறான், தூயோமாய் வந்தோம், தூயோமாய் வந்தோம்னால் தூய்மையினால் வியாக்கியானத்தில் ரொம்ப ரசமாக சொல்கிறார். உடம்பிருக்க தலை குளிக்கையும் தலையிருக்க உடம்பு கொளுக்கியமான இவர்களுக்கு தூய்மையாவது என் அப்படின்னு கேட்டுட்டார். வெள்ளம் எப்படி குளிப்பாளான்னா ஒரு நாள் தலைக்கு மாத்திரம் குளிப்பாளாம்,
இன்னொரு நாள் உடம்புக்கு மாத்திரம் குளிப்பாளாம், ரெண்டுத்தையும் சேர்த்து குளிக்கவே மாட்டான்றார். அதை அவளுடைய பழக்கம்னு விடுறார். அது தூய்மையே கிடையாதுன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு வஸ்திரத்தை நினைக்கிற பொழுது நீங்கள் வஸ்திரத்தை முழுக்க ஜலத்தில் நினைப்பாளா, நுனியில் மாத்திரம் கொஞ்சம் விட்டுட்டு மீதியெல்லாம் நினைப்பாளா? யோஜனை பண்ணி பாருங்க. இல்லை நான் ஆரம்பத்தில் ஒரு முழம் மாத்திரம் விட்டுட்டு மீதியெல்லாம் ஜலத்தில் நினச்சா அது என்ன உபயோகம்? அது முழுக்க நினச்சா தான் அதுக்கு அந்த மடி என்கிறது ஏற்படும். மடியாக உடுத்திக்கிறவாளுக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் ஒரு முழம் மாத்திரம் விட்டுட்டு மீதியெல்லாம் நினச்சா அது சுத்தி கிடையாது. அந்த மாதிரி தலையை விட்டுட்டு உடம்பு குளித்தா சுத்தி கிடையாதுன்னு சொல்கிறேன். முழுக்க தலைக்கும் குளிக்கணும், நித்தியமே தலை குளிக்கணும். புருஷாளுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்குது. ஸ்திரீகளுக்கு அவ்வளோ சொல்லலை, அவள் நித்தியமே தலை குளிக்கணும்னு சொல்லலை. அதுக்குன்னு சில விசேஷ நாள்களில் அவள் தலை குளித்தா போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும். இவர்கள் எப்படிப்பட்டவர்? உடம்பிருக்க தலை குளிக்கையும் சில நாள் தலைக்கு மாத்திரம் குளிச்சுட்டு வருவாள். அதெல்லாம் எப்படி தலைக்கு மாத்திரம் எப்படி தனியாக குளிக்கிறது எனக்கு தெரியலையேன்னா, அதெல்லாம் இப்போ வந்துடுத்து. அதெல்லாம் எங்கேயோ போய் அலங்காரம் பண்ணுறான், அந்த இடத்துல போனால் தலையை மாத்திரம் சோப்பு போட்டு அலும்பி கிளம்பி எல்லாம் பண்ணுறானமே. நான் நல்ல வேலை நம்ம மாத்திரம் யாரும் போகிறவா காணும் தெரியல, கேள்வி தான் படுறேன். தலையிருக்க உடம்பிருக்க தலை குளிக்கைன்னாரு, அது வந்துடுத்து. இப்போ தலையிருக்க உடம்பு குளிக்க எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆஹா, இப்போ என்ன தெரியுது? இப்படி இருக்கிறவா இவளுக்கு என்ன சுத்தி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இவா சொல்கிற தூயோமாய் வந்தோம். தூய்மை என்னால் என்ன தூய்மை தெரியுமோ? எம்பெருமானிடத்திலே வேறொரு பயனை கொள்ள வந்தவர்கள் அல்லர் நாங்கள். பின் அந்த எம்பெருமானுக்கே தொண்டு செய்ய வந்தவர்கள், அதுதான் தூய்மை. அதாவது நாம் எம்பெருமானிடத்தில் போய் நான் உனக்கு கைங்கரியம் செய்கிறேன், எனக்கு நீ இதை கொடு அதை கொடுன்னு கேட்கிறமே, அதுதான் தூய்மைக்கு கேடு. எது சுத்தின்னு கேட்டால் அவனுக்கு செய்கிற தொண்டுக்கு பயனாக யாதொன்றையும் ஆக்காமல் அந்த தொண்டையே பயனாக கருதல் இருக்க, அதுதான் தூய்மை. கீழே கூட சொல்கிற தூமலர் தூவி தொழுதுன்னு சொல்கிற, அங்கேயும் கூட அந்த தூய்மையை பற்றி சொல்கிறார். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது என்று அங்கேயும் தூயோமாய் வந்துன்னு சொன்னான். இந்த தூய்மை என்கிறது என்னன்னா, புறம் தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்றார் வள்ளுவர். அப்போ வாய்மை என்னால் என்னன்னா வேறு எதையும் கேட்காது இருக்கிறது தான் இந்த இடத்துல வாய்மைக்கு அதுதான் அர்த்தம். பகவான் இடத்துல போய் ஆச்சாரியால் அடிக்கடி இந்த பக்தி சாய்ப்பா, தேகிமே ததாமித்தே, அவனிடத்துல போய் நீ எனக்கு ஒன்று கொடுத்தியானா நான் அவனுக்கு ஒன்று கொடுக்குறேன். பிரார்த்திக்கிறவாள்லாம் இதுதான். என்ன பண்ணுவாளாம், நான் ஒரு 10 ரூபாய்க்கு சீட்டு வாங்கியிருக்கேன், அந்த சீட்டுக்கு எனக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரியில் விழுந்ததுன்னா உனக்கு உண்டியில் 100 ரூபா போடுறேன். நன்னா இருக்கு இல்லையா? இது 1 கோடி ரூபாய் இவனுக்கு வந்தாங்க 100 ரூபா உண்டியில் போடுவான். அது என்னத்துக்கு? 1 கோடி ரூபாய் அவனே வச்சுக்கிறான். யோஜனை பண்ணி பாருங்க. நம்மளோட எண்ணம் அவ்வளவுதான். நீ இதை கொடுத்தியானா நான் அதை பண்ணுறேன்னு சொல்கிறோமே, இது எங்கே ஏதோ பிஸ்னஸில் கான்ட்ராக்டில் ஒன்றா சொல்லலாம். பகவான் இடத்துல நமக்கு என்ன இருக்குது? பிஸ்னஸாக கான்ட்ராக்டாக? அவன் நமக்கு பிதா, நாம் அவனுக்கு புத்திரன் என்று வருகிற பொழுதோ நமக்கு 2 பேருக்கு நடுவில் அக்ரிமெண்ட்டே தேவையில்லைன்ற. நான் வெளியாரோட வியாபாரம் பண்ணுறதா இருந்தால் அக்ரிமெண்ட்டு போடணும், நீ இத்தை பண்ணணும் நான் இத்தை பண்ணணும். தாபனாரும் பிள்ளையும் சேர்ந்து வியாபாரம் பண்ணினா அக்ரிமெண்ட் என்ன வேண்டியிருக்குது? கடைசியில் எல்லாம் தாபனுக்கும் பிள்ளைக்குத்தானே போய் சேர போகிறது. அதனால் தூய்மை என்கிறது அகம் தூய்மை. அது என்ன தூய்மை என்னால் அவனிடத்தில் ஒரு பயனை கேட்காத தூய்மைன்னு சொல்கிறேன், மடியேற்காத தூய்மை. தூயோமாய் வந்தோம் தூயலழ. சரி, உடனே அவ்வளவு தூய்மை உங்களுக்கு இருக்கா? சரி, உங்களுக்கு உள்ளே விட்டுடுறேன். என்னமோ கைங்கரியம்னு சொன்னீங்களே, அதுக்காகத்தான் வந்தோம் அப்படின்னு சொன்னீங்களே, என்ன கைங்கரியம் பண்ண போகிறீங்க உள்ளே போய் அப்படின்னு கேட்டான். உடனே சொன்னான், துயிலழா பாடுவான். அவனை துயிலெழுப்புவதற்காக, துயிலெழுப்பி பாடுவதற்காக போகிறோம் அப்படின்னு சொன்னாலாம். உடனே நெல்லுங்கோன்னுட்டு, இருங்க படுத்துட்டு தூங்குற வேலையை எழுப்பக்கூடாது. சாஸ்திரம் சொல்கிறது, நன்னா தூங்கிட்டு இருக்கிறவனை திடீர்னு போய் அப்படி இதுவாகலாம் எழுப்பக்கூடாது. ரொம்ப நிதானமாக தான் எழுப்பணும். அதுக்கெல்லாம் அது மாதிரிலாம் கூட சாஸ்திரம் சொல்கிறது. எல்லாம் நீங்கள் கேட்டால் வைத்தியர் கூட அதை தான் சொல்கிறார். ஒருத்தனை சட்டுன்னு உலுக்கி எழுப்பினா ஒரு ஹிருதயத்துக்கு கொஞ்சம் அந்த சமயத்தில் 1 நிமிஷம் ஆபத்து ஏற்படும்னு சொல்கிறார். ஜாக்கிரதையாக தான் அந்த காரியங்களெல்லாம் செய்யணும். ஆனால் துயிலெழுப்புறதுன்றது அவன் நன்னா படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறவனை
நடுராத்திரியில் போய் திருப்பள்ளி எழுச்சி பாடுறேன்னு சொல்கிறீங்களே, நான் விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் நிறுத்திட்டோம். நில்லுங்கோ நான். உடனே அவள் கேட்கிறாளாம், அப்பா விடுறேன்னு சொன்னேன் என்ன, ஆனால் உன்னுடைய வாய் எங்களை தடுக்கிறது, போகாதேன்னு. வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, வாயால் முன்னம் மாற்றாதே, மேலே மேலே வார்த்தையை மாற்றின்னு இருக்காது. நான் எங்களுடைய பாவசுத்தி பண்ணினாய், உள்ளே அனுப்புகிறேன்னு சொன்னேன், தூயோமாய் வந்தோம்னு சொன்ன உடனே அனுப்புகிறேன்னு சொன்னவன் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறான், அதெல்லாம் துயிலெழுப்பெல்லாம் போகக்கூடாது இருங்கோன்னுட்டு. இல்லைப்பா அதுக்கு தான்ப்பா வர சொல்லியிருக்காருங்களே, அதெல்லாம் அவர் சொல்லுவர், நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னான். மாற்றாதே அம்மா. சரி பார்த்தான், சரி கதவை திறந்துட்டு போங்க, நீங்களே திறந்துட்டு போங்க அப்படின்னா. நீ நேசநிலை கதவம் நீக்கு, நேசநிலை கதவம் நீ நீக்குன்னு சொல்கிறா. அதாவது என்ன அர்த்தம்னா, கதவுன்னு சொன்னால் போகிறோம், நிலைக்கதவம்னு சொன்னாலும் போகிறோம், நேச நிலைக்கதவம்னு சொல்லி வச்சுருக்க. அந்த நேசம்ன்றது என்ன அப்படின்னா கண்ணனிடத்தில் இருக்கிற பிரீத்தி. அப்பா நீ விட்டாலும் எங்களை கதவு விடாதுன்னு சொன்னாள். ஏன்னா கதவுக்கு உன்னை காட்டிலும் பரிவு அதிகம். எப்படி திருவாய்ப்பாடியில் எழும் பூண்டெல்லாம் அசுர பூண்டாக இருக்கிறதோ, அதுபோல் எழும் பூண்டுகள் கூட கண்ணனிடத்தில் பரிவுடையவைகளாகவும் சிலது இருக்கும். இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். கதவு கூட எப்படி இருக்குதுன்னு கேட்டால் கண்ணனிடத்தில் ரொம்ப நேசத்தோடு இருக்குது. அதனால் அது நாங்கள் போய் திறந்தால் திறக்காது, நீ தான் திறக்கணும். இன்னொரு விஷயம் சொல்லலாம். இந்த கதவுகளில் ரொம்ப சாமர்த்தியமான தச்சன் பண்ணினான்னா அந்த கதவு இருக்கோ இல்லையோ, எந்த இடத்துல அந்த கதவு சேர்றதுன்னே தெரியாத பண்ணுவாள். இப்போ கூட அந்த மாதிரி சில அந்த ஃபினிஷிங்னு சொல்கிறாள், அது நமக்கு வழக்கமாக யூஸ் பண்ணுறவாளுக்கு தான் அந்த இடம் தெரியும். இப்படி இப்போ அதுக்காக பிடி வச்சுட்டா கதவை திறந்தா வருது, பிடி இல்லைன்னு வச்சுங்கோ, அது நடுவில் அந்த அளவுக்கு ஒன்றுக்கொன்று அந்த பொருந்தி இருக்கிற மாதிரி அந்த மரத்தை இழைத்து அப்படி பொருந்த வச்சா அதுதான் நேச நிலை கதவும். நேசம்னா நான் அவ்வளவு ரெண்டு பேர் ரொம்ப நன்னா பொருந்தி இருக்கிறவாழைத்தானே நேசமுடையவர்கள்னு சொல்கிறார். அந்த மாதிரி கதவு கூட நன்னா பொருந்தி இருக்குது. எந்த இடத்துல கை வச்சா திறக்கோன்றதே எங்களுக்கு தெரியாது, நீ தான் திறக்கணும்னு சொன்னான் அப்படின்றது ஒரு அர்த்தம் காட்டினார்.